ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் நீங்க மறக்காம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோஸ்லாம் வாட்ச் பண்றதுக்கு. அ ஆக்சுவலி வந்து நம்மள்கிட்ட நெறைய பேர்ட்ட வந்து டவுட் இருக்கும். உங்கள மாதிரி நானும் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். எந்தெந்த வகையெல்லாம் நான் காசு சேர்த்தா எனக்கு வந்து எப்படி சேவ் பண்றேன், எப்படி பட்ஜெட்டிங் பண்றேன் அப்படின்னு நான் வந்து பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஃபியூச்சர் வீடியோல வந்து நான் ஸ் அ ஸ் போடுறேன். அத வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சாலும் எனக்கு சொன்னாலும், என்னோட லைஃப்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அ நெறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன், விஷுவலைசேஷன் சொல்லி எல்லாரும் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இது உண்மையா? பொய்யா? இது உண்மையிலேயே நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெறைய டவுட் வரும். அந்த மாரி தான் நானும் வந்து ஒரு 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் பேக் வந்து இருந்தேன். எனக்கு அப்போ விஷுவலைசேஷன் பத்தியெல்லாம் எந்த அளவுக்குமே நாலேட்ஜ் கிடையாது. ஏன்னா வந்து அப்போ வந்து யூடியூப் கிடையாது. டிவி வந்து நான் பார்க்க மாட்டேன். இந்த மாரி ரொம்ப அட்வான்ஸ்டு சோசியல் மீடியா, Instagram எதுவுமே கிடையாது. பட் அந்த டைம்ல நானா எனக்காக கிரியேட் பண்ண பல விஷயங்கள் இப்ப வந்து பார்த்தா வந்து, அது எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் நானே பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாம பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ஒரு 22 இயர்ஸு. மேரேஜ் ஆயிருச்சு. பட் வந்து எனக்கு வந்து அப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். ஏன்னா வந்து அப்ப வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிக்கிறப்ப பிரெக்னன்ட் ஆனா நான் கல்யாணம் ஆகி தான் படிச்சேன். ஸோ படிக்கிறப்ப பிரெக்னன்ட் ஆனா ரொம்ப ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு 7 மந்த் நான் பிரெக்னன்ட் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊர்ல எல்லாம் எல்லாரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து குழந்தை பெத்துக்கல. அது இதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து ஹஸ்பண்ட்ட சொன்னேன், "பரவால்ல. நான் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. படிப்போட பிரெக்னன்ட் ஆயி குழந்தையும் பெத்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அலவுட் எனக்கு அந்த ஸ்டடீஸ்ல. டிப்ளமோ முடிச்சுட்டு போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் படிச்சதுனால பிரெக்னன்ட் ஆயிக்கலாம். அலவுட் தான் ஸ்டடீஸ் அப்ப. ஸோ அதனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பிரெக்னன்ட் ஆகறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பேபி வந்து கண்டிப்பா வந்து ஆம்பள பிள்ளையா தான் இருக்கணும்னு நான் நெனச்சேன் 100%. எதனாலன்னா, நான் வந்து ஒரு ஒரு பொம்பள பிள்ளை. எனக்கு எனக்கு அப்புறம் வந்து ஒரு தம்பி. அவன் வந்து என்ன விட 5 வயசு வந்து சின்ன பையன். அம்மா, அப்பா இல்லாம போனதுனால, எனக்கு வந்து ஒரு ஒரு பொம்பள பிள்ளைக்கு வந்து நெறைய வந்து பர்டன் வந்துருச்சு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த எனக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நான் எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். பட் வந்து எல்லாராலயும் வந்து அத வந்து பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா, அப்பா இல்லாம, தம்பியோட எஜுகேஷன் என் கையில, என்னோட படிப்பு என் கையில, அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, அத வந்து எல்லாராலயுமே அக்செப்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அதனால நான் நெனச்சேன் பெட்டரா இதே வந்து நான் ஒரு ஆம்பள பையனா பொறந்து, எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருந்ததுன்னா, ரொம்ப லைஃப் வந்து நல்லா இருந்திருக்கும். அண்ணன் நல்லா பார்த்துருந்துருப்பாங்க அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து நெறைய ஃபீல் வரும். அ ஸோ வந்து எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஆம்பள பிள்ளை தான் வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அந்த டைம்ல வந்து இப்ப கூட ஸ்கேனிங்லாம் அலவுட் கிடையாது. என்ன பேபி பொறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலவுட்லாம் கிடையாது. பட் வந்து என் மனசு ஃபுல்லா வந்து 100% எனக்கு ஆம்பள பிள்ளை தான் பொறக்கணும்னு நெனச்சேன். நான் வந்து பிரெக்னன்சி ஆயி கன்ஃபார்ம் டெஸ்ட் பண்ணதுமே வந்துட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, அ வீட்ல வந்து பெட்ரூம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு அ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்டின்னா, ஆ வீட்ல வந்து பெட்ரூம் வால்ல வந்து செவுத்துல வெளிலயும், பெட்ரூம் வால்லயும் ஒரு பெரிய பையன் ஃபோட்டோ போஸ்டர்ல விக்கும். அந்த ரோடு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 20க்கு ஒரு பெரிய போஸ்டரா ஆண் குழந்தை போஸ்டர் வாங்கி ஒட்டிட்டேன். எவ்ரிடே காலையில என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அ அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து பார்ப்பேன். எவ்ரிடேல எப்பப்பலாம் நான் கிராஸ் பண்றேனோ, எப்பப்பலாம் பெட்ரூம்க்கு வரேனோ, எல்லா டைமும் வந்து அந்த ஃபோட்டோவ பார்ப்பேன். விசுவலைசேஷன் பண்ணேன். 100% விஷுவலைசேஷன் பண்ணேன். எனக்கு வந்து ஆம்பள பிள்ளை பொறக்கணும். இந்த மாதிரி பொறக்கணும்னு. ஆனா பொறந்தப்ப என் பையன் அந்த ஃபேஸ் கட்ல அதே மாதிரி தான் இருந்தான். எனக்கு பொறக்கணும் அந்த மாரி பொறக்கணும்னு சொல்லி நான் பண்ணேன். 2வது பார்த்தீங்கன்னா வந்து 100% பிலீவ் பண்ணேன். எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை தான். இத தவிர வந்து எனக்கு பொம்பள பிள்ளைலாம் கிடையவே கிடையாது. ஆம்பள பிள்ளை தான் அப்படின்னு வந்து 100% பிலீவ் பண்ணேன். நெறைய பேர் வந்து
நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, என்னோட வயிறு வந்து பாத்துட்டு, "உனக்கு வந்து பொம்பள பிள்ள தான் பொறக்க போது" அப்டின்னு சொல்லுவாங்க. நான் மனசுல பையன்னு நெனச்சிட்டு இருந்தத என் வீட்டுக்கார தவிர வேற யார்ட்டயுமே நான் சொல்லல. பாக்குறவங்க சம்டைம்ஸ் இப்டி சொன்னாங்க அப்டின்னா, நான் சொல்லுவேன், "இல்ல எனக்கு பையன் தான் பொறக்கும்" அப்டின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் எந்த குழந்தையா இருந்தாலும் வளர்க்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். பட் வந்து என்னோட சிச்சுவேஷன், என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன வந்து நெறைய யோசிக்க வச்சுருச்சு. பையன் பொறந்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு குழந்தை வந்து நல்லாருக்கும். பையன் பொறந்தா அப்டின்னு நான் நெனச்சேன். பட் இனிமே வந்து எனக்கு 2ண்ட் பேபி, 3ர்ட் பேபி 2மே பொம்பள பிள்ள. ஒரு 2 பொம்பள குழந்தை, 1 பொம்பள குழந்தை பொறந்தாலுமே எனக்கு ஓகே தான். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட்டு பேபி எனக்கு அப்டி பொறக்கணும், பையன் பொறக்கணும் அப்டின்னு நான் வந்து வேண்டுனேன். அ 3வது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கலி வந்து ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தை கூட பேசுறப்போ குழந்தை வந்து லிசன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எப்படின்னா குழந்தை வயித்துல டெய்லி கை வச்சுட்டு, "நீ என்னோட பையன். உன்னோட ஃப்யூச்சர் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நீ வந்து அப்பா வந்து ரொம்ப நல்லவங்க. நம்மளுக்காக நெறைய" ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னையும் என் தம்பியும் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ரொம்ப நல்லவர் என்னோட வீட்டுக்காரு. அ அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹஸ்பண்ட. அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, என் பையன்கிட்ட சொல்லுவேன். "நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவ வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்பா வந்து ரொம்ப நல்லவங்க. அது மாரி வந்து நீ வளர்ந்து பெரிய ஆளா ஆயி நெறைய வேலைக்கு போணும். நல்ல நல்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல வரணும்" அப்டின்னு சொல்லி நெறைய பேசுவேன். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். இத வந்து குழந்தை வந்து நம்ம என்ன வயித்துலருந்து பேசுறோமோ, அத வந்து அப்படியே கேட்கும் அப்படின்னு சொல்லி வந்து நெறைய நான் அந்த டைம்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நான் அத வந்து இத ஃபாலோ பண்ணேன். 4வது ஸ்டெப் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லி காலையில வேலைக்கு கிளம்புவாங்க. கிளம்புறப்போ வந்து குளிச்சுட்டு, டவல் கட்டிட்டு சாமி கும்பிடுவாங்க. ஸோ, அத நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்ப நான் என்ன நெனச்சேன், ஏன் நம்ப யோசிக்கக் கூடாது? பையனும் சேர்ந்து குளிச்சுட்டு வந்து டவல் கட்டிட்டு சாமி கும்பிடுற மாரி ஏன் வந்து நம்ம நெனைக்கக் கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத யோசிக்க ஆரம்பிச்சேன். இது யாருமே எனக்கு சொல்லி தரல. நானா வந்து ஃபாலோ பண்ணேன் அத. அ வந்து என் என் ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வரப்ப, என் பையனும் குளிச்சுட்டு சேம் டவல் கட்டிட்டு 2 பேருமே எங்க வீட்ல அப்ப வந்து ஒரு பிள்ளையார் சிலை வந்து இருந்துச்சு. அப்போ நான் அந்த காலேஜ் வந்து எனக்கு குவார்டர்ஸ் குடுத்துச்சு. அந்த குவார்டர்ஸ்ல நாங்க அந்த வீட்டுக்கு போறப்பவே வந்து அந்த பிள்ளையார் சிலை வந்து பெருசா இருந்துச்சு. நாங்க அத த்ரோ பண்ணல. யாரோ பழைய வீட்ல அந்த வீட்ல இருந்தவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த சாமிய. சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அத கீப் பண்ணிட்டோம். அந்த வீட்லயே வச்சு நாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். அப்ப அந்த பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டும், என் குழந்தையும் போய் நின்னு டவல கட்டிக்கிட்டு, ஈர டவலோட சாமி கும்பிடுற மாரி நான் வந்து அ க பா நெனப்பேன். விஷுவலைஸ் பண்ணுவேன். ஸோ, அதனால வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரியலாவே அது நடந்துச்சு. பொறந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து டவல் கட்டிட்டு, அவங்க அப்பா கூட வந்து சாமிலாம் கும்பிட்டு, நான் நெனச்சது அப்படியே நடந்திருந்தது. பொறந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாரி வந்து எனக்கு தெரியாமலே நான் இத பண்ணுனேன். யாருமே எனக்கு அந்த டைம்ல சொல்லி தரல. 5வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். எனக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து, எனக்கு வந்து ஒரு 4த் மந்த் இருக்கிறப்போ வந்து, நம்மளுக்கு தான் பிரெக்னன்சி ஆனதுமே வந்து டியூ டேட் இன்னைக்கு குழந்தை பொறக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்கல்ல. ஸோ, அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நானும் ஹஸ்பண்டும் ஒரு லீவ் நாள்ல வந்து கேலண்டர் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். அ என்னோட டெலிவரி டைம் அப்போ என்ன நல்ல நாளு, எது வருது அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த டியூ டேட் அப்போ வந்து எனக்கு எதுவுமே நல்ல நாள் வரல. பட் வந்து 20 நாளைக்கு முன்னாடி வந்து ஈஸ்டர் வந்துச்சு. அ ஈஸ்டர் வரவும் நான் சொன்னேன், "என்னங்க எனக்கு வந்து ஈஸ்டர் அன்னைக்கு குழந்தை பொறந்தா நல்லாருக்கும். ரொம்ப எனக்கு வந்து ஜீசஸ் மேல ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஏன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து வேளாங்கண்ணி சர்ச்ல தான் எங்க பாட்டி கூட போயிட்டு காய்கறி விக்கிறது, பூ விக்கிறது, அப்புறமே வந்து நான் வெயில்ல செம்ம வெயிலு. மே மாசம், ஏப்ரல் மாசம் 2 மாசம் பயங்கர வெயில்ல எங்க பாட்டி கூட வெள்ளரிக்காய், மாங்காய்லாம் விக்க போயிடுவேன். பனங்கிழங்கெல்லாம் விப்போம். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சனி, ஞாயிறு லீவ்லயும் போயிடுவேன். அப்புறமே பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் திருவிழா, ஆவணி மாச திருவிழாலாம் விடுவாங்க. எல்லா நாளுமே கோயில்ல தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் கூட நாங்க போவோம். போயிட்டு நாங்க வந்துட்டு பாட்டி கூட வந்து வித்துருக்கேன். ஸோ, அதனால எனக்கு வந்து நான் மாதா கிட்ட நெறைய கேட்டு வந்து எனக்கு நடந்திருக்கு. அதனால வந்து எனக்கு என்னன்னா, அந்த டேட்ட பார்த்ததுமே ஈஸ்டருங்கிற நாள பார்த்ததுமே எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு குழந்தை பொறந்தா நல்லாருக்கும்னு மைண்ட் தோணிடுச்சு. பட் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன்.
என்னங்க ஈஸ்டர் அன்னைக்கு பொறந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏய் உன் டெலிவரி டேட் எங்க இருக்கு? ஈஸ்டர் எங்க இருக்குது? குழந்தை பொறந்தா 2 நாளு முன்னாடி, பின்னாடி பொறக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தை நம்மளுக்கு. எப்படி வந்து இப்படி இவ்ளோ ஒரு வித்தியாசத்துல வந்து நீ நெனைக்கிற? நடக்கிறத பத்தி யோசி. காலண்டர கொண்டு வச்சுட்டு உன் வேலை இருந்தா போய் பாரு. இல்ல படிக்கிறதுன்னா படி ஏதாவது அப்படின்னு சொன்னாரு ஹஸ்பண்டு. ஆனா எனக்கு என்னவோ தெரியல. எனக்கு வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு பொறந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி மனசுக்குள்ள வந்து ஒரே நெனப்பு, ஆசைன்னா ஆசை. அவ்ளோ ஆசை தாங்க முடியல எனக்கு. ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்லாம் எனக்கு இப்போ தெரியல. அப்புறம் நாங்க இந்த 8த் மந்த்துக்கு அப்புறம் வீக்லி செக்கப்க்கு போவோமா, அப்ப நாங்க 1 வாரம் சாட்டர்டே வந்து போனோம். சாட்டர்டே போனப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, கடைசியா 8 மாசம் முடியிற ஸ்டேஜ்ல. ஆ டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த மாரி வந்து "நீ வந்து இன்னைக்கு அட்மிட் பண்ணிக்கோ. ஏன்னா வந்து அந்த பனிக்கூட தண்ணி வந்து வயித்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பேபியோட ஹார்ட் பீட் அதிகமாகி மூச்சு விடுறதுக்கு சிரமம் வந்துரும். பேபிக்கு ரொம்ப கஷ்டப்படும். என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னோட ஹஸ்பண்டும், பாட்டியும் வந்து ஒத்துக்கல. என்ன இன்னும் நெறைய நாள் இருக்கே டெலிவரிக்கு எப்படி நாங்க இல்ல பேபியோட குரோத் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சுச்சு. ஸ்கேன்ல பார்த்தப்போ டெலிவரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ட்டாங்க. இனிமே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து. இனிமே வச்சிருந்தா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி திரும்ப மிட் நைட்ல வருவீங்க. அதுக்கு இங்கேயே இருந்து அட்மிட் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி என் ஹஸ்பண்ட் வந்து பயந்துகிட்டு, ஓகே நாங்க அட்மிட் பண்ணி டெலிவரி பண்ணிர்றோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. எனக்கு பெயினே வரல. ஆ ஒரு வலி கூட கிடையாது. நார்மல் செக்கப்க்கு போனேனா, ஆனா வலி வர வச்சு மெடிசின்ஸ்லாம் குடுத்தாங்க. வலி வர வைக்கிறதுக்கு மெடிசின்ஸ்லாம் குடுத்தாங்க. குடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மொத நாள் சாட்டர்டே. மறுநாள் பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு நார்மல் டெலிவரி பொறந்துருச்சு. பொறந்ததுமே வந்து என்னன்னா, அப்பதான் என் வீட்டுக்காரரும் ரியலைஸ் பண்றாரு. நான் வந்து சொல்றாரு, "இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொன்னாரா. "என்ன நாள்?" அப்படின்னு சொல்லி கேட்டேனா, "எங்களுக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேவும் தெரியல, ஞாயித்துக்கிழமை." ஏன்னா நானும் உடம்பு கொஞ்சம் சிக்கா இருந்துச்சு. குழந்தைய பார்த்துக்கணும், படிப்பு, எக்ஸாம் அந்த மாரி பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால, நானும் ஒண்ணும் ஒரு பெருசா வந்து நான் அத எடுத்துக்கல. அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து, அ "இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லி தெரியுமா?" அப்படின்னு ஹஸ்பண்ட் "ஈஸ்டர் தெரியுமா?" அப்படின்னு சொன்னாரு என் ஹஸ்பண்ட். "அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ என் வீட்டுக்காரர் என்னப்பா குழந்தை பொறக்கிற டைம்ல நான் உள்ள போறப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, நான் எப்ப பார்த்தாலும் வீட்ல உட்காந்து அந்த ஸ்தோத்திர பலிகள் வந்து 108 ஸ்தோத்திர பலிகள் இருக்கும். அத உட்காந்து அந்த குட்டி புக்கா இருக்கும். அத எப்பவுமே வீட்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஃப்ரீ டைம்லாம் படிச்சுட்டு இருப்பேன் உட்காந்து. அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்டர்ன்னு தெரிஞ்சதும் அந்த புக்க எடுத்துட்டு வந்து, நான் டெலிவரிக்குள்ள மொத நாள் சாட்டர்டேவே போயிட்டேன். ஃபோன்லாம் எதுவுமே கிடையாது அப்ப என்கிட்ட. ஸோ வந்து இவங்க வெளியில உட்காந்து அந்த ஸ்தோத்திர பலிகள்ல ஜெபம்லாம் சொல்லியிருக்காங்க உட்காந்து. ஈஸ்டர் ஏன்னா இவங்களுக்கே நம்பிக்கை தாங்க முடியல. என்னடா இது ஈஸ்டர் அன்னைக்கு இது பொறக்குது. வெளியில எனக்கு குழந்தை பொறந்து வரவும், "ஈஸ்டர் தெரியுமா இன்னைக்கு உனக்கு?" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இந்த புக்கெல்லாம் நீ படிச்சல்ல வீட்ல உட்காந்து. அப்ப நான் திரும்பி நான் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்தோத்திர பலிகள் புக்கெல்லாம் நான் உட்காந்து படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷம்னா அவ்ளோ சந்தோஷம் தாங்க முடியல மனசுக்குள்ள. பட் இருந்தாலும் கடவுள் வந்து நம்மளோட விருப்பத்த வந்து நிறைவேத்திருக்காங்க. யுனிவர்ஸ் வந்து நம்மளோட விருப்பத்த நிறைவேத்திருக்கு அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். நம்ம என்ன ஒண்ணு நினைக்கிறோமோ, அது 100% நடக்கும்னு அப்பதான் நான் வந்து பிலீவ் பண்ணேன். 6வது பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது சத்தியமா உங்களுக்கு நான் உண்ம 100% உண்ம தான் சொல்றேன். இதுலலாம் ஏன்னா நான் சொல்றத பார்த்துட்டு என்ன இப்படியெல்லாம் சொல்லுதே! இது உண்மையா என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றது 100% உண்ம. என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா வந்து 5/5 5வது மாசம் 5ஆம் தேதி பொறந்தேன். என் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 4/4 4/4ல பொறந்திருப்பாங்க. என்னோட வெட்டிங் டே பார்த்தீங்கன்னா 18/8 அதனால வந்து எனக்கு என்ன மனசுக்குள்ள ஆசைன்னா, என் பையனுக்கும் வந்து சேம் டேட், சேம் இயர் வந்து வரணும். சேம் டேட், சேம் மந்த் வந்தா சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அ நான் நினைச்ச மாரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 31/3/13 2013வது வருஷம். நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றது 100% உண்ம. என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா வந்து 5/5 5வது மாசம் 5ஆம் தேதி பொறந்தேன். என் ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 4/4 4/4ல பொறந்திருப்பாங்க. என்னோட வெட்டிங் டே பார்த்தீங்கன்னா 18/8 அதனால வந்து எனக்கு என்ன மனசுக்குள்ள ஆசைன்னா, என் பையனுக்கும் வந்து சேம் டேட், சேம் இயர் வந்து வரணும். சேம் டேட், சேம் மந்த் வந்தா சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அ நான் நினைச்ச மாரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
என்னோட பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 31/3/13 2013 வருஷம் 3வது மாசம் 31ஆம் தேதி பொறந்திருந்தான். 333ன்னு வரும் அவனோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா. எனக்கு ரொம்ப நான் 2 டேட் தான் கேட்டேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல என் என்னோட சன்னு பர்த்டேல வந்து 333 வந்துருச்சு. எனக்கு சந்தோஷம்னா அவ்ளோ சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு ஈஸ்டர் டேட் மேபி டவுட்னா நீங்க யாராவது கூகுள்ல கூட செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் பிலீவ் பண்ணேன். என்னப்பா இது யுனிவர்ஸ் வந்து நான் நெனச்சது எல்லாம் அப்படியே குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் என்னோட குழந்தை விஷயத்துல அது 100% நடந்ததுங்க. நான் என்னென்னலாம் நெனச்சேனோ அது எல்லாமே நடந்துச்சு. இந்த தான் எனக்கு ஈஸ்டர் அன்னைக்கு பொறந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னமும் வந்து ஷாக்கிங்கா இருக்கும். என் பையன் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கோட பொறந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். 7வது பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ ப்ரெடிக்ஷன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குழந்த பொறக்கறதுக்கு முன்னாடியே என் குழந்த பொறந்தா எப்படி சிரிக்கும், எப்படி பேசும், எப்படி சாப்பிடும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா அப்பாவுக்கு வந்து போத் சைடும் வந்து டெம்பிள் கன்னக்குழி இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சைடு சிரிச்சா தெரியும். அது மாதிரி எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் அப்பாவோட டாட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து டிம்பிள் இருக்கும். அதனால் வந்து என்னோடய சன்னுக்கும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய பையன் பிறந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தெரியல. கொஞ்சம் ஒரு 6 மந்த் 7 மந்த் பேபிலெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சிரிக்கிறப்ப வந்து லைட்டாக 2 சைடும் குழி விழுவும் கன்னத்தில். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் அப்பா சைடு தான், அம்மா சைடு வந்து டிம்பிள் கிடையாது. எனக்கு அது இருக்கணும்னு ஆசை. பட் லக்கிலி வந்து என் குழந்தைக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என் பையன் எப்படி சிரிப்பான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸு நான் ஓரளவுக்கு ரிசம்பிள் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மாநிறம் தான். ஸோ என் பையன் வந்து கலராக இருப்பானா கொஞ்சம் மாநிறமாக இருப்பானா அப்படின்னு டவுட்டாகவே இருந்தது. பட் பிறக்கிறப்ப பயங்கர கலராக இருந்தால் எனக்கு ரொம்ப ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ என் பையன் ரொம்ப பிளஸ்டு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். 8வது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து நர்சிங் படிச்சுட்டு இருந்ததுனால படித்தாலே நார்மலாக ப்ரெக்னன்சி டைம் அப்போ நிறைய படித்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ என்னோடய டீச்சர்ஸ்லாம் வந்து என்னோடய மேம்ஸ்லாம் சொல்லுவாங்க, உன்னோட குழந்தை ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும் பாரு பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை 100% நம்பினேன். கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தை பிரில்லியண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 3 வயசு இருக்கும். நாங்கள் வந்து டெய்லி ரோட்டில் வந்து அந்த பைக்கில் 1 கிலோமீட்டர் நடந்து மெயின் பஸ் பைக்கில் போகணும். 1 கிலோமீட்டர் இருக்கும் மெயின் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு. என் பையன் வந்து 3 வயசு, கரெக்டாக 3 வயசு. அப்போ என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு வேணும்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இங்கே எங்கே ஃபிஷ் கடை இருக்குது, ஃபிஷ்ஷுனால் ரொம்ப தூரம் நம்ம போய் வாங்கணும், தொட்டி வாங்கணும்னா அப்படின்னு சொன்னேன். ஏம்மா ரொம்ப தூரம் போகணும், இங்கே தாம்மா இருக்குது ஃபிஷ் கடை அப்படின்னு, ஃபிஷ்ஷு ஷாப் இங்கே தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னான். நிஜமால நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் எப்போவுமே பைக்கில் போகிறப்ப கதை பேசிட்டு ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி போகிறதுனால நான் ஷாப்ஸ்லாம் வாட்ச் பண்ண மாட்டேன். அவனுக்கு எங்கள் வீட்டிலேருந்து அந்த பஸ் ஸ்டாப் போகிற முடியே 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் 2 சைட்லையும் என்னென்ன ஷாப் இருக்குன்னு அந்த வயசுலேயே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஆமாம் இட்ஸ் ரியலி ஃபிஷ்ஷு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து அந்த ஃபிஷ்ஷு இதில் போயிட்டு நாங்கள் ஒரு ஃபிஷ் தொட்டி வாங்கி கொடுத்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்னு. பிரிட்ஜுக்கு கீழே நிறைய பேர் சட்டை போடாமல் ரொம்ப புவர் பீப்புளெலாம் அங்கே இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு சொல்லுவான், அம்மா நான் வேலைக்கு போயிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பெட்ஷீட் பில்லோலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா, குளூரில் படுத்திருக்காங்கம்மா. சம்டைம்ஸ் வந்து நாங்கள் பைக்கில் வரப்போ மழை வருமா, அதை ரொம்ப சின்ன பிள்ளை என் பையன் அந்த டைமில். அதை பார்த்துட்டு சொல்லுவான், அம்மா ரொம்ப குளிரில்
ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்கம்மா, இவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு தடவை சொன்னால், அம்மா நான் வந்து கலெக்டர் ஆகிட்டு இவங்களுக்கு எல்லாம் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வீடு கட்டி கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொன்னான். ப்ராமிஸாக நாங்கள் அவங்களுக்கு எந்த வித இதுவுமே நான் சொல்லிக் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அவனாக இந்த வார்த்தையை சொல்லவுமே என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவனை நாங்கள் பார்த்தோம். 9வது பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% வந்து எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும்னு சொல்லி பிலீவ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து எல்லோரும் என்னை பயமுறுத்திட்டாங்க. நான் அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுனால வீட்டு வேலையெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய செய்ய மாட்டேன். ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா எனக்கு படிக்கிற வேலை, ரைட்டிங் ஒர்க்கு அதிகமாக இருக்கும். ப்ரெக்னன்சி டைம் அப்போ படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நான் பண்ணதுனால வீட்டு வேலை வந்து நான் ரொம்ப செய்யலை. ஸோ எல்லாருமே பார்க்குறவங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாது, நீ வேலை அதிகமாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம், எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி ஆகிடணும் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி நாள் சாட்டர்டே ஈவினிங் அட்மிட் பண்ணி மறுநாள் 3 முடிய எனக்கு டெலிவரி ஆகலை. நார்மல் டெலிவரியே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால டாக்டர் சொல்லிட்டாங்க 3 அப்புறம் வந்து நான் சர்ஜரிக்கு பிளான் பண்ணிவிடுவோன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. எப்படியாச்சும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடணும் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3/5 எனக்கு கரெக்டாக வந்து நார்மல் டெலிவரி ஆகிற அந்த எல்லாமே வந்துடுச்சு கடைசியாக டெஸ்ட் பண்ணுறப்போ. ஸோ நல்லபடியாக வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சர்ஜரி எல்லாம் பண்ணால் நிறைய லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸு, ப்ராப்ளமு, பெயின், பேக் பெயின் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதனால் வந்து நம்ம எந்த வேலையும் சரியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருந்தது. நார்மல் டெலிவரி வந்து எனக்கு நான் நினச்ச மாதிரியே நடந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ வீடியோ போடுறப்பெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டெலிவரி ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ தட் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து யூனிவர்ஸ் விஷுவலைசேஷன்லாம் பிலீவ் பண்ணுறீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இதில் ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி நடந்தது ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு நல்ல விலாகில் சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.